எனக்கு மிகுந்த கோபம் வருகிறது. நீ அறிவாயே, நான் கருப்பசுவாமி. முன்பு என் சொல்லினால் என் பக்தர்கள் என் பாதையில் நடந்தார்கள். அவர்களின் நம்பிக்கை உண்மையானது என்றால் அவர்களின் வழியில் நான் இருப்பேன். டேய், உன் வீட்டில் உணவுக்கே குறை இருந்தது. உன் குடும்பம் துன்பத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் நான் உனக்கு நல்ல வழி காட்டினேன். தேவையான பொருளையும் பணத்தையும் கொடுத்தேன். உன் வீட்டில் வழிபாடு முறையாக இல்லை என்பதால் நான் அம்மனையும் உன் குலதெய்வத்தையும் உன் இல்லத்துக்கு கொண்டு வந்து அருளை பெற்றுக் கொடுத்தேன். ஆனால் இன்று நீ என் வழியை விட்டு பிழை வழிக்கு சென்றாய். நீ எனக்கு தந்த வாக்கை உடைத்தாய். என் சொல்லினால் உருவான பாதையை நீ விட்டுவிட்டாய். நீ நினைக்கிறாயா நான் இன்னும் உன்னோடு இருப்பேன் என்று? இல்லை, நான் வெளியே சென்றால் உன்னோடு எந்த தெய்வமும் இருக்காது என்பதை கவனமாக நினைத்துக்கொள். ஏனெனில் நான் என் பக்தர்களையும் அம்மனையும் பல தெய்வங்களையும் காப்பவன். நான் அவர்களுக்கு காவலனாய் இருப்பவன். நான் இப்போது உன்னோடு மகிழ்ச்சியோடு இல்லை. நான் கொடுத்த அருளையும் காட்டிய வழியையும் நீ அவமதித்தாய். நான் மன்னிக்க மாட்டேன். என் முகத்தை அறிந்து கொள்ள நினைக்காதே. எனக்கு பல வடிவங்கள் உள்ளன. உன் ஒவ்வொரு தவறிற்கும் நான் கணக்கெடுத்து வைத்திருக்கிறேன். சுவாமி சரணம், கருப்பசாமி சரணம்.